சுப்பு சுப்பு சுப்புவ காணும். எங்கடா வச்சிருக்க சுப்புவ? சொல்லி தொலைடா, எங்கடா சுப்புவ காணும்டா? இங்க என்ன செல்வம், பின்னாடி தானே பாருடா. எங்க சுப்பு? இங்கதான், நான் இங்கதான் படுக்க வச்சிருந்தேன். ஆனா எங்க எங்க சுப்பு? டேய் கொலகாரா, ஏய் தங்கச்சியை கொண்டு புதைச்சிட்டியாடா. அவளை உயிரோட வச்சு சமாதி கட்டிடுவேன்னு சொன்னியடா. நிஜமாவே அது மாதிரி பண்ணிட்டியாடா? டேய் விடுடா, கையெடு போ. செல்வம், சூர்யா வண்டி எடுங்க போலாம். எங்க வீர போ சொல்ற? இதன கேள்வி சூர்யா, வீட்டுக்கு தான் போறோம். எப்படி வீர போறது? சூர்யா டென்ஷன் ஆகாதீங்க சூர்யா. சுப்பு இன்னும் சாகல. அவ செத்து இருந்தா இந்நேரம் அவ போனா இங்கதான் இருந்திருக்கணும். ஏதோ தெளிவா பிளான் பண்ணி அவளும் இவனும் தான் ஏதோ டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. டேய் என் தங்கச்சியோட சாவு உனக்கு டிராமாவா போச்சாடா? கொலகார பாவிகளா, ஓங்கி விட்டேனா? செல்வம், துபார் மரியாதையா போயிடு, இல்ல உண்மையிலேயே உன்னை சாவடிச்சிடும். போடா. இருங்கடா, உங்களெல்லாம் நான் என்ன பண்றேன்னு பாருங்கடா. என் தங்கச்சி சாவுக்கு நீங்க தான் காரணம். உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா. போடா போடா போடான்னு சொல்றல. போடா. இருங்கடா, உங்களெல்லாம் தூக்கி உள்ள போடுறேன் பாருடா. அவன் தூக்கல ஏத்துறான் பாருடா. வாங்க சூர்யா. காயத்ரி, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்க? இல்ல நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் கண் கலங்குற? இல்லையே. ஆமா, வீரா எங்க? வீரா கடைக்கு போயிருக்கா. உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு. என்ன ஆச்சு உனக்கு? அது அது ரொம்ப நேரமா தலை சுத்துற மாதிரி இருக்கு. இந்த டைம்ல இப்படிதான் இருக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத, ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரி. காயத்ரி, அப்பா. அப்பா வாங்கப்பா. இந்தாம்மா. என்னம்மா இது? சந்தோஷத்துல செவக்க வேண்டிய முகம் கவலையில வெளுத்து போயிருக்கு. அது ஒண்ணும் இல்லப்பா, வழக்கமா வர தலை சுத்தல் தான். அதான் காயத்ரி கொஞ்சம் டல்லா இருக்கா. அவ்வளவுதானே? ஆமா, வேற ஒண்ணும் இல்லையே. நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டம்மா. ஆமா, வீரா எங்கம்மா? ஏதோ கடைக்கு போயிருக்காங்க. அம்மாடி காயத்ரி, முடியலன்னா போய் ரெஸ்ட் எடுத்துக்கம்மா. காயத்ரி, அண்ணி. காயத்ரி, என்ன ஆச்சு உனக்கு? நான் தான் சொன்னேனே, தலை ரொம்ப சுத்துது. பொய் சொல்லாத, நீ எதையும் என்கிட்ட மறைக்கிற. உண்மையை சொல்லு காயத்ரி, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. திரும்ப திரும்ப பொய் சொல்லாத. நீ வீராவை கூப்பிட்டு தனியா பேசும்போது நினைச்சேன் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. ஆனா நீதான் தலை சுத்துது, வாந்தி வருதுன்னு சொல்லி சமாளிச்சுட்ட. இப்ப சொல்ல போறியா இல்லையா? அப்பா, வீராவுக்கு போன் பண்ணுங்க. ஐயோ வேணாப்பா, நானே சொல்லிடுறேன். அது சொல்லு. அம்மாடி, அது
என்னம்மா? என்ன? சுப்பு செத்துட்டானே. என்ன காயத்ரி சொல்ற? சுப்பு செத்துட்டாளா? ஆமா அண்ணி. எப்படிம்மா? சொல்லு காயத்ரி. நம்ம சூர்யாதான் சுப்புவை கொன்னுட்டாரு. சூர்யா அவர் ஒண்ணும் வேணும்னு பண்ணல. சூர்யா 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 என்னாச்சு? சூர்யா சூர்யா சுப்பு ஏன்டா இப்படி பண்ண? இங்க பாருங்க, யாரும் பதட்டப்பட வேண்டாம். சுப்பு இன்னும் சாகல. ஓகே சார். சார் 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 என் தங்கச்சி கொலை பண்ணிட்டாங்க சார். என்னது கொலையா? ஆமா சார். என்ன சார் சொல்றீங்க? யார் சார் நீங்க? யார் சார் உங்க தங்கச்சி? சார் என் பேர் செல்வம் சார். என் சிஸ்டர் பேர் சுப்புலட்சுமி. அவளுக்கும் சூர்யாவுக்கும். என்ன வீரா சொல்ற? ஆமா மாமா, அவங்க எல்லாம் சேர்ந்து டிராமா பண்ணிருக்காங்க. என்னது டிராமாவா? ஆமா காயத்ரி, சுப்பு பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணிருக்கா. நான் பயந்தே போயிட்டேன் சூர்யா. நல்ல வேளை நம்ம பயந்த மாதிரி எதுவுமே நடக்கல. நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது, பயப்படாதீங்க சரியா? வனிதா, போய் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வா. கார் சீட்லாம் ரத்தக்கரையா இருக்கு, தொடச்சிடலாம். சீக்கிரம். சரி சூர்யா, எதுக்கும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடலாமா? சரி காயத்ரி, நானும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வா போயிட்டு வருவோம். முதல்ல இத க்ளீன் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நீங்க போங்க. சரியா? நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். வீரா, அங்க கொஞ்சம் இருக்கு பாரு.
தைரியமா இருங்க. என்ன மிஸ்டர் சூர்யா, கொலையை பண்ணிட்டு தடயத்தெல்லாம் மறைச்சிட்டு இருக்கீங்களா? பாத்தீங்களா சார், அங்க என் தங்கச்சியை கொன்னு புதைச்சிட்டு இங்க வந்து ரத்தத்தை தண்ணி ஊத்தி கழுவிக்கிட்டு இருக்கான். ஏய் செல்வம், எதுக்கு இப்ப போலீஸை கூட்டிட்டு வந்து டிராமா ஆடிட்டு இருக்க? சார், சுப்பு இன்னும் உயிரோட தான் இருக்கா. அவ ஒண்ணும் சாகல. அவங்க உயிரோட இருக்கிறத நீங்க நேர்ல பாத்தீங்களா? அவ செத்துட்டான்னு நீங்க நேர்ல பாத்தீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மேடம். கம்ப்ளைண்ட் வந்துட்டா அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? எங்க, நான் இப்ப இந்த செல்வம் மேல கம்ப்ளைண்ட் பண்றேன், அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? இத பாருங்க மேடம், விதண்டாவாதமா பேசிட்டு இருக்காதீங்க. எது சார் விதண்டாவாதம்? இங்க பாருங்க மேடம், கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அரெஸ்ட் பண்றோம். இதுக்கு மேல நீங்க ஏதாவது பேசுறதா இருந்தா ஒன்னு ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க, இல்ல கோர்ட்ல வந்து பாத்துங்க. கான்ஸ்டபிள் எடுத்துருவாங்க. எஸ் சார். ஹலோ, கமெண்ட்ரியா சார், அவ சொல்ல சார், அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஏன் நீங்க ஆளாளுக்கு பேசிட்டு வழி விடுங்க. வாயா. வாயா சார். சொன்ன கேளுங்க சார். சொன்ன கேளுங்க சார். நான் கொலை பண்ணேன் சார். சார், நான் கொலை பண்ணேன் சார். வாயா, சொன்ன கேளுங்க சார். தீடி நீ பேட்ரி. ஏத்திங்க வர வண்டியா. சார், ஆளாளுக்கு பேசிட்டீங்க. ஏதோ நான் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. சொன்ன கேளுங்க சார். எல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. நான் சொல்றத கேளுங்க சார். சார், வண்டியா. சார், சார். சார், சொல்றத கேளுங்க சார். அப்பா வாங்க ஸ்டேஷன் போலாம். அம்மாடி, நீ இந்த மாதிரி நிலைமையில வர வேண்டாம். நானும் வீராவும் போய் பாத்துக்கிறோம். வீரம் போய் வண்டி எடுப்பா. அப்பா நானும் வேண்டப்பா. சொன்னா காயத்ரி, சொன்னா கேளு காயத்ரி, கேளு. வேண்டாம். வீட்டுல இருமா, எதுவா இருந்தாலும் நாங்க போய் பாத்துக்கிறோம். ஐயோ, இப்ப என்ன பண்றது அண்ணி? அவர் எந்த தப்பும் பண்ணவே இல்ல. இவங்க ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது? கவலைப்படாத காயத்ரி, ஒண்ணும் நடக்காது. அவன் தான் சொன்னானே, அவ இன்னும் உயிரோட தானே இருக்கா. எங்களுக்கு என்ன தெரியும்? நீ உள்ள போ. லாக் பண்ணியா? சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன் சார். சார், நான் எதுவும் பண்ணல சார். சார், இவனை வெளில விடாதீங்க சார். இவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் சார். இங்க பாருங்க செல்வம், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க, நாங்களும் அரெஸ்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். புரியுதா? சார், இவன் தான் நாடகம் ஆடுறானா, இவனுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்றீங்களே சார்? யோ, யார் நாடகம் ஆடுறது? செத்தது என் தங்கச்சி. இதுவே அந்த காயத்ரிக்கு நடந்திருந்தா சும்மா இருந்திருப்பீங்களா? இவனை மனசாட்சி தொட்டு சொல்ல சொல்லுங்க. என் தங்கச்சியை கொன்னு கார்ல ஏத்திட்டு போல சொல்ல சொல்லுங்க. சொல்ல சொல்லுங்க. ஏய், சும்மா கொன்னான்னு சொல்லிட்டு இருக்காத. சூர்யா தான் உன் தங்கச்சியை கொன்னான்னு என்ன ஆதாரம் இருக்கு? நீ பாத்தியா? நல்லா தெரியா? நல்லா தெரியும். நீங்க இப்படி எல்லாம் கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆதாரம் தானே? நடந்தது எல்லாமே ஒரு வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. பாக்குறீங்களா? பாக்குறீங்களா? பாருங்க. இப்ப என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. இப்ப என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. இத பாருங்க செல்வம், இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான ஆதாரம். இதை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே சார், அனுப்புறேன் சார். சார், இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியல, இவனும் இவன் தங்கச்சியும் பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க சார். சார், இவ்வளவு தூரம் வீடியோ எடுத்தவன் அவன் தங்கச்சி ஏன் சார் காப்பாத்திக்க கூடாது? ஆமா சார், காப்பாத்துறதை விட்டுட்டு எவனாவது நின்னுகிட்டு வீடியோ எடுப்பானா? யோ, நான் வீடியோ எடுத்தேன்னு சொன்னேனா? இவன் என் தங்கச்சியை கொலை பண்ணும் போது ரோட்ல போற ஒருத்தன் வீடியோ எடுத்திருக்கான்.
நான் என் தங்கச்சியை தேடி போகும்போது அதை அவன் கிட்ட காமிச்சான். அவன் கிட்ட இருந்து ஃபார்வர்ட் பண்ணி தான் நான் அதை கொண்டு வந்திருக்கேன். நிறுத்தா, டிராமா பண்ணாத. இப்படியே பண்ணிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? உன்னைய கொண்டு நானும் ஜெயிலுக்கு போயிடுவேன். பாக்குறியா? பார்க்கலாம். ஏய், வாடா. நிறுத்திங்க. இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சுக்கலாம், இல்ல கோயம்பேடு மார்க்கெட் நினைச்சுக்கலாம்? ஆளாளு கத்திட்டீங்க. இனிமே எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துங்க. கிளம்புங்க எல்லாரும். சார், செல்வம் கிளம்புங்கன்னு சொல்றல. ஹலோ, நீங்களும் கிளம்புங்க. கத்திக்கிட்டு இருக்கீங்க இங்க வந்து வளவல்னு. சூர்யா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சூர்யா. சுப்பு ஒண்ணு சாகல. அவங்களால உங்களை எதுவுமே பண்ண முடியாது. நாங்க இருக்க உங்களை வெளியில எடுக்க. கவலைப்படாதீங்க. சரி வீரா. ஹலோ, போங்க சார். மாமா வாங்க. வெளியே போங்க சார். அண்ணி, வா காயத்ரி, வா. என்ன திடீர்னு? எப்படி இருக்க? சுப்பு எங்க அண்ணி? என்னம்மா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாளா? அவ எங்க போனான்னு சொல்லுங்க அண்ணி. தெரியலையே. காலையில அண்ணனும் தங்கச்சியும் கிளம்பி வெளியில போனாங்க. ஏன் அண்ணி சுப்பு என்னையும் சூர்யாவையும் இவ்ளோ டார்ச்சர் பண்றா? என்னாச்சு காயத்ரி? ஏய், இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என் தங்கச்சியை கொன்னு புதைச்ச உனக்கும் உன் புருஷனுக்கு என்னடி மரியாதை வேண்டியிருக்கு? என்னங்க என்னங்க சொல்றீங்க? சுப்பு செத்து போயிட்டாளா? ஆபரணி, அந்த சூர்யா நம்ம சுப்புவை கொன்னுட்டான். காயத்ரி, இவர் சொல்றது உண்மையா? அண்ணி, இது வரைக்கும் அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து எத்தனையோ நாடகங்க ஆடி இருக்காங்க. இப்ப புதுசா கொலை நாடகம் ஆடுறாங்க. யாரடி நாடகம் ஆடுறது? யார் நாடகம் ஆடுறது? பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன். இல்ல இல்லனா இல்லனா என்ன பண்ணுவீங்க? உங்க உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. ஏங்க, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உண்மையிலேயே சுப்பு செத்துட்டாளா? ஆமா, உன் புருஷ சூர்யா தான் அவளை அடிச்சு கொன்னான். அடிச்சு கொன்னவரு அப்படியே பணத்தை முழுங்கிட்டாரா? எங்க உங்க தங்கச்சி பணம்? அத நான் கேட்கணும். அண்ணி, நீங்களே சொல்லுங்க. சூர்யா ஆபீஸ்க்கு போய் சுப்பு பிரச்சனை பண்ணிருக்கா. கோவத்துல சூர்யா அவளை துரத்தி பிடிச்சு தள்ளி விட்டுருக்காரு. மயக்கத்துல இருந்தவளை செத்துட்டதா நினைச்சு கார்ல தூக்கி போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. அதுக்குள்ள இடையில இவர் பார்த்து சூர்யா கூட பிரச்சனை பண்ணிருக்காரு. திரும்பி கார்ல வந்து பார்த்தா சுப்புவ காணும். நான் தெரியாம தான் கேக்குறேன். சுப்புவ சூர்யா கார்ல தூக்கிட்டு போனது இவருக்கு எப்படி தெரியும்? அதுவும் இல்லாம சூர்யாவை மட்டும் இவர் பார்த்திருந்து ஏன் துரத்தணும்? இது எல்லாத்துக்கும் மேல சூர்யா கூட இவர் பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட கார்ல இருந்த சுப்பு இவர் பிரச்சனை பண்ணி முடிச்சதும் காணாம போயிருக்கானா? இது எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் பண்ண பிளான் தானே? ஏமா காயத்ரி, ரொம்ப நல்லாவே பேசுறமா. நீ பேசாம வக்கீல் ஆயிடு. நீ கோர்ட்ல வாதாடினா ஒரு கேஸும் தோக்காது. எப்படி எப்படி? நானும் என் தங்கச்சியும் பிளான் பண்ணோமா? இத சொல்ல உனக்கு நாக்கு கூசல? பண்றதெல்லாம் நீயும் உன் புருஷனும் சேர்ந்து பண்ணிட்டு பழிய தூக்கி எங்க மேல போடுறீங்களா? என் தங்கச்சி சூர்யா கூட வாழ ஆசைப்பட்டதுக்காக அவளை வாழவே கூடாதுன்னு கொன்னுட்டீங்களேடி பாவிகளா. அப்போ சுப்புவ கொன்னது சூர்யா தான். ஆமா, அதனாலதான் இப்ப அவன் ஜெயில இருக்கான்.
ஜெயில இருக்கிறவங்க எல்லாம் குற்றவாளியும் இல்ல, வெளியே இருக்கிறவங்க எல்லாம் நிரபராதியும் இல்ல. அது கோர்ட்ல தெரியும். ஏன் கோர்ட் வரைக்கும் போகணும்? இப்பவே உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏய், ஏய், இந்த குழந்தை மேல சத்தியம் பண்ணி சுப்பு செத்துட்டான்னு சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா, குழந்தை மேல சத்தியம் பண்ணி சுப்பு செத்துட்டான்னு சொல்லுங்க. ஏங்க சொல்லி தொலைங்க. எதுக்கு இப்படி அமைதியா இருக்கீங்க? அவர் சொல்ல மாட்டாரு நீ, ஏன்னா சுப்பு சாகல, அதான் இப்படி பயப்படுறாரு. ஏய், நான் எதுக்கு பயப்படணும்? குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், சுப்பு செத்துட்டா. போதுமா? இங்க இருந்து மரியாதையே கிளம்பு. தப்பு பண்றீங்கன்னு, பெரிய தப்பு பண்றீங்க. தப்பு எது சரி எதுன்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல கிளம்பு. நீயா போறியா இல்ல நான் கழுத்தை பிடிச்சு தள்ளட்டுமா? போ. சில்லற பிரச்சனையோடு இருந்த இந்தியாவில் சில்லறையே பிரச்சனையாக மாறினது இந்த 2 மாசத்துல தான். ஏடிஎம்ல பணம் வந்தா என்னமோ எக்ஸாம் ரிசல்ட் வந்த மாதிரி ஃபீல் பண்ணது இப்பதான். ஆனா ஏடிஎம்ல காசு இருக்கானே தெரியாம நிறைய பேர் கியூல நின்னது கடந்த 2 மாசத்துல தான். குழந்தைங்களுக்கு எதிரான வன்முறை செயல்கள் அதிகமாக நடந்தது இந்த 2 மாசத்துல தான். சேஞ்ச் இல்லைன்னு எல்லா உண்டிலும் உடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ். எவ்வளவு வச்சாலும் தாங்குவோம்.